ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இ-சேவை தமிழ்நாடு. அதாவது சிஎஸ்சி மூலமாக இ-சேவைக்கான ஐடி வாங்கியிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சிஎஸ்சி மூலமாக இ-சேவைக்கான ஐடி வாங்கி நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இருந்தாலும் சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்துக்கு மேலே ஒர்க் ஆகாமல் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் டைம் பார்த்தா ஒரு சில நபர்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது சிஎஸ்சிக்கு மெயில் மாதிரி அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் அளிச்சிருக்காங்கன்னா, டியர் சார் மேடம், வி ரெக்ரெட் த இன்கன்வீனியன்ஸ் காஸ்டு. தெர் வாஸ் எ டெக்னிக்கல் கிளிச். டெக்னிக்கல் டீம் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். திஸ் இஷ்யூஸ் வில் பி ரீசால்வ்டு சூன். சிஎஸ்சி டீம்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா ஒரு டெக்னிக்கல் கிளிச்சாக இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். விரைவில் உங்களுக்கு பார்த்தா இந்த இஷ்யூஸ் கிளியர் பண்ணி தரப்படுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அதாவது டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எதன் காரணமாக ஓப்பன் ஆன மாரி அதுக்கு அவங்க பார்த்தா பதிலளிச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. விரைவில் உங்களுக்கு பார்த்தா இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சிஎஸ்சி மூலமாக உங்களுக்கான இ-சேவை நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தா கேட்டே இருக்கீங்க, ஏன் ஒர்க் ஆகலை, எதுக்கு ஒர்க் ஆன மாரி. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு ரீசனாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் கிளிச் காரணமாக அந்த டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் சால்வ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான செஷன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.